ஹலோ காய்ஸ், T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு 3 முக்கியமான மேட்சஸ் நடந்தது. நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், 3 மேட்சுமே தரமான மேட்சுங்க. யாரோட வெற்றியெல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களே தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நெதர்லாந்து விசஸ் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா, பாகிஸ்தானோட அந்த த்ரில் வெற்றி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நெதர்லாந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்தாங்க. அவங்க ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் வச்சுருந்தாங்க. ஓகே, அவங்கள நம்ம அண்டர்டேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லி ஆகலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒரு 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாங்கங்க. அதுக்கு அடுத்த ஒரு 15வது ஓவர் வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ரிதம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆணுச்சு. அப்புறம் 15லேருந்து 20க்குள்ளே அவங்க மொத்தமாகவே பாகிஸ்தான் பவுலர்ஸ் அவங்கள பொட்டலாம் கட்டிட்டாங்கன்னே சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் 147 தான் டார்கெட்டு, சின்ன ஸ்கோர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாகிஸ்தான் சேசிங் வந்தாங்க. அவங்களோட சேசிங் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் எல்லாருமே சீக்கிரம் விக்கெட்ஸை விட ஆரம்பிச்சிட்டாங்க. வரிசலாக விக்கெட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. யாருமே அந்த கன்சிஸ்டன்சியாக ரன்ஸே அடிக்க முடியல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் யார் பெருசாக ரன்ஸ் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கான் ஓரளவுக்கு அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஹீம் அஷ்ரப் அவர் மட்டும்தாங்க நின்று ஆடினார். மற்ற எல்லாருமே விக்கெட்ஸு 15, 0, 8, 6, 12 அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த டீமில் அடிக்கவே இல்லை. இவர் ஒரு ஆள் மட்டும் நின்று அடித்து மேட்ச் கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போய் மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு. ஃபஹீம் அஷ்ரப் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சும் வாங்கியிருந்தார். பாகிஸ்தான் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் போட்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியாகலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேட்ச் 3 மணிக்கு நடந்தது. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் ஸ்காட்லாந்து மேட்ச்சுங்க. ஓப்பனிங்கில் கொஞ்சம் சொதப்பினாங்கன்னே சொல்லியாகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 ஓவர்லாம் போயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30, 40 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 300 ரன்னை டார்கெட் பண்ணோம். நம்ம வெஸ்ட் இண்டீஸோட பவர் ஹிட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஜேசன் ஹோல்டராக இருக்கட்டும், ரூதர் போர்டாக இருக்கட்டும், ரொமாரியோ ஷெப்பர்டாக இருக்கட்டும், ஷாய் ஹோப்பாக இருக்கட்டும், அவ்வளோ பிளேயர்ஸுங்க. சிம்ரன் ஹெட்மயராக இருக்கட்டும், ரோமன் பவுலாக இருக்கட்டும், இவ்வளோ பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க எதுக்காக ஒரு 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் வரைக்குமே ஒரு 40 ரன்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்குமே கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அப்புறம் பாரன் கிங் அவுட் ஆனார். அப்புறம் ஷாய் ஹோப் இவங்க ரெண்டோட பார்ட்னர்ஷிப் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து சிம்ரன் ஹெட்மயர் சரியான ஒரு மாசி பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாருங்க. 64 ரன் அடித்தார். ரோமன் பவுலாக இருக்கட்டும், ஷெர்பன் ரூதர் போர்டாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒரு டீசெண்டான ஒரு கேமியோவாக ஆடினாங்கன்னே சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தார். அவர் பிடிச்ச ஒரு 3 பாலில் ஒரு 6 அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போனார். 182 ரன் டார்கெட்னு வச்சாங்க நம்ம ஸ்காட்லாந்துக்கு. ஸ்காட்லாந்து நம்ம குறைச்சி இடப்பட முடியாது. ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஓப்பனிங் அந்தளவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் அவங்களோட கேப்டன் வந்தார். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 42 ரன்கள் அடித்தார் 24 பாலில். அதில் 3 4 2 6 சூப்பராகவே ஆடினார். டாம் ப்ரூஸ்னு ஒருத்தர் பிளேயர் சூப்பராகவே ஆடினார். அவரோட கேமியாவும் ஓரளவுக்கு ஸ்காட்லாந்தோட அந்த ஸ்கோரை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்ததுன்னே சொல்லியாக்கலாம். நல்லாவே ப்ளே பண்ணாங்க. அப்புறம் உள்ற வந்தாருங்க. நல்லா ப்ளே பண்ணி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்த அந்த டைமில் தான் நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ளே வந்தவர் தொடர்ந்து 3 விக்கெட் ஹாட்ரிக் எடுத்து சரியான ஒரு மாசி பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாருன்னே சொல்லி ஆகலாம். இந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு ஹாட்ரிக் விக்கெட்னா நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட். இந்த நேம் கண்டிப்பாக ரெக்கார்டில் இருக்குங்க. நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டோட நேம் சூப்பரான ஒரு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரொமாரியோ ஷெப்பர்ட்னு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஃபைனலாக அவர் விக்கெட்டை விட 147 ரன்கள் சொற்பனங்களில் சுருட்டி நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட் சரியான ஒரு விக்கெட் டேக்கராக இருந்தார். 147 ரன்களில் மொத்தமாகவே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இந்தியா விசஸ் USA மேட்ச்சுங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஒரு பவர் ஹிட்டர் நம்ம வார்ம் அப் மேட்ச்சில் பார்த்துருப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஐயோ என்ன மாதிரி ஒரு மேட்ச்சு. நம்ம இஷான் கிஷன்லாம் 20 பாலில் 50 போட்டு ரிட்டையர் ஆனார். சரியான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. என்னடா அது சவுத் ஆஃப்ரிக்காகிட்ட இந்த அடி அடிக்கிறாங்களே, அப்போ நம்ம USA என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தோம். 300 ரன்னா 250க்கு மேலே அடிக்க போகிறாங்களா அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தது. அந்த ஒரு டைமில் தான் இந்தியாவை 160 ரன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷன் ஒரு அதிரடியான ஓப்பனிங் கொடுப்பார் எதிர்பார்த்த அந்த ஒரு டைமில் தான் அவர் 20 ரன்கள் அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா டக்குங்க ஃபஸ்ட்டு பாலே கேட்ச்சு. திலக் வர்மாவோட கேமியா அந்தளவுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை. சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்தார். இவர் ஒரு ஆள் மட்டும் இந்த சைடு நின்றுக்கிட்டே இருக்கார். அந்த சைடில் வர சிவம் டூவாக இருக்கட்டும், ரிங்கு சிங்காக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், எல்லாருமே விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் வித்தியாசமான ஷாட்டு. நம்ம சூரியகுமார் யாதவ் அவரால் மட்டும்தான் அந்தமாதிரி ஷாட்லாம் ஆட முடியும். ஒரு கேப்டன்ஸ் நாக்கனா என்னன்ட்டு நேற்று காமிச்சாருங்க. எந்த ஒரு நம்ம யாராக வேணாலும் இருக்கட்டுமே, யாரையுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறது USA ஒரு முக்கியமான உதாரணம். அதை இந்தியாவும் நேற்று
புரிஞ்சிருப்பாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் யாரையுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க மைண்டில் நல்லாவே ஏறி இருக்கும். இனிமேல் அவங்களோட ஆட்டத்தெல்லாம் நல்லா அணுகுமுறையாக ஆட போகிறாங்க. அவங்க ஹை ஸ்கோரர் அடிக்கணும்னு நினைக்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒரு 200+ கொண்டு போகணும், டீமுக்கு நல்லா ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு போகணும், நம்ம டோட்டல் போட்டாலே போதும், நம்ம பவுலர்ஸ் அதை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாகவே இருக்க போகுது. 160 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க, 161 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த ரன்களை இவங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க பவுலிங்கில் கொடுத்த அந்த எஃபெக்ட் ஒரு பேட்டிங்கில் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆமாங்க, அவங்களோட பேட்டிங் எஃபெக்ட் அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை. நம்ம இந்தியா வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், அவங்ககிட்டலாம் மோதி ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்களையே தண்ணி காட்ட வச்சாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியாவை அப்படின்னு சொல்லி ஆகலாம். யூஎஸ்ஏ ஒரு வின் பண்ணலைனாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு குட் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா நல்ல ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாங்க. மிலின் குமார் அப்படின்னு சொல்கிறவர் 37 ரன்னுக்கு அடித்தார். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு 37, சுபம் 37. இவங்க எல்லாருமே நீங்கள் யூஎஸ்ஏன்னு நினைக்கிறீங்க, இதில் முக்கால்வாசி பேர் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தாங்க. எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தான். அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோட அந்த பிளானிங் மோட்டிவேட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாகவே கணிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் அந்த மேட்ச்சில் அவங்க ஈஸியாக டாமினேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் இந்தியா அதை விட்டுற மாட்டாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் அட்டாக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களோட பவுலிங் அட்டாக். இது பும்ரா வர மேட்ச்சில் இல்லை, இருந்தாலும் அஷ்ரீப்ஸ் ஒரு சைடு, நம்ம சிராஜ் ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரிக் பண்ணி விக்கெட்ஸை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். வருண் சக்தியோட சுழலில் ஒரு விக்கெட்ஸை அவரும் டேக் பண்ணாருங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. 29 ரன்கள் அப்படிங்கிற வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே காய்ஸ், நம்ம பாகிஸ்தானாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த 3 பெரிய தலையுமே நேற்று வின் பண்ணியிருக்காங்க. அது சின்ன தலைங்களை அடித்து போட்டுட்டு அடுத்த மேட்ச்சில் யாரெல்லாம் என்னென்ன வின் பண்ண போகிறாங்கன்னு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க, நம்ம நியூசிலாந்து மேட்ச் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மேட்ச்சோட ஃபுல் அனலைஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ உங்களை தேடி வரும். டாடா பை, see you guys. இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய். டாடா பை, see you.